பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் தோல்வியினை நாம் தவிர்க்க இயலாது. அது எப்பொழுது என்றால், நாம் எப்பொழுது கடவுளை விட்டு விலகி கடவுளுடைய சித்தம் இல்லாமல் ஒரு செயலை செய்யும் பொழுது அது தோல்வியில் தான் முடியும். அந்த சூழ்நிலையில் நாம் செயல்கின்ற ஒவ்வொரு செயலும் தோல்வியாக இருக்கும். அந்த தோல்வியினை நாம் தவிர்க்க இயலாது. இது சீமோன் பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். சீமோன் பேதுருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை துவக்கும் பொழுது அல்லது இயேசுவோடு பயணிக்க துவங்கும் பொழுது அவர் எவ்வளவு ஒரு வாஞ்சியா இருந்தார். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு ஒரு வாஞ்சியா இருந்தது. நம்ம பார்க்கும் பொழுது இயேசு பிரசங்கம் பண்ணுறதுக்கு புல்பீட்டா அவருடைய படகை கேட்கும் பொழுது உடனே கொடுக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த படகு மூலம்தான் அவருக்கு ஜீவன ரட்சணை பண்ண முடியும். அந்த படகுல போய் மீன் பிடிச்சாதான் நெக்ஸ்ட் டே அவருக்கு சாப்பாடுக்கு தேவைகளை சந்திக்க முடியும். ஆனா இந்த மனுஷனோட சூழ்நிலையை பாருங்க. ராம் முழுவதும் வலைய போட்டு ஒண்ணுமே கிடைக்காம காய போட்டுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் கேட்ட உடனே வாழ்வுக்கு எது தேவையோ அதவே ஆண்டவருக்கு ஊழியத்திற்கு அர்ப்பணித்த ஒரு பேதுரு. அப்படி உட்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் வலையை காய வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? நீங்க வலைய இன்னும் ஆழத்துல கொண்டு போடுங்கன்னு சொன்ன உடனே பேதுரு என்ன சொல்லுவாரு? உடனே அதை பண்ணுவாரு. இயேசு சொன்னதுனால அவர் ஒபே பண்ணினாரு. நீங்க சொல்றதுனால நான் போடுறேன். ஏன்னா அந்த மீன்பிடி தொழிலில மிகப்பெரிய அனுபவம் உள்ள மனிதன். ஆனா இயேசு சொன்னார் என்று போட்ட உடனே நடந்தது என்ன? வலைகள் கிளியத்தக்க மீன்களை பெற்று கொண்டான். இதுதாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒபீடியன்ஸான வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை துவக்கிய பேதுரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ இது முதல் நீ மனுஷனை பிடிப்பவனா இருப்ப. அதாவது நீ ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பணிக்கு உன்னை அழைக்கிறேன், அதாவது ஊழியத்துக்கு அழைக்கிறேன் என்று பேதுரோட சொன்ன உடனே அவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டார். பிடிச்ச மீன், அவருக்கு இருந்த ஆஸ்தி, குடும்பம், குழந்தைகள் எதையுமே கவனிக்கல. எனக்கு தேவன் அழைத்தார், அவர் உண்மை உள்ளவர், அவர் முடிவு பரிந்தும் என்னை நடத்தி செல்வார்னு அவர் கையை பிடிச்சிட்டு ஊழியத்திற்கு ஓடி வராங்க. இப்படி வந்த பேதுருவை போலதான் நம்முடைய வாழ்க்கையும் ஆரம்ப காலத்துல இப்படிதாங்க இருக்கும். நம்ம கிறிஸ்தவத்தில் நுழைந்த புதிதில் அல்லது ஆண்டவரோடு பயணிக்க துவங்கிய காலத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் இப்படிதாங்க ஆரம்பிச்சது. நம்ம துவக்க காலத்துல பாருங்க, நம்ம எவ்வளவு நேரம் ப்ரேயர் பண்ணுவோம். அதுவும் அதிகாலையிலே இருந்து தேவனை தேடுவோம். எப்பொழுதும் நம்முடைய வாயில ஒரு துதி இருக்கும், வேதத்தை தியானித்து கொண்டே இருக்கும். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் ஆரம்பித்தோம். அப்படிப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை இன்று எந்த நிலைமையில் இருக்கிறது? ஆரம்பத்தில் எல்லாமே இயேசுதான், பேதுரு போல உடனே விட்டுட்டு வந்தோம். இப்போ நம்ம என்ன நிலைமை இருப்போம்? ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ பேதுருடைய வாழ்க்கைக்கு பார்க்கலாம். இப்படி அழைக்கப்பட்ட பேதுருவை ஆண்டவர் ஊழியத்துல பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அவரை அப்போஸ்தலரில் ஒருவராக அவரை நியமிக்கின்றார். அவர்கள் மூலம் அவர் ஊழியத்துல பேதுரும் அவருடைய மற்ற சீஷர்கள் மூலம் ஊழியத்தில் நிறைய அதிசயங்களும் அற்புதங்கள் நடக்குது. பிணியாளிகளை சுகமாக்குகிறார்கள், பேய்களை விரட்டுகிறார். ஆண்டவரே சொல்றாரு, சாத்தான் மின்னல போல விழ ஆரம்பிக்கிறான். இப்படி இருக்கும்போதுதான் பேதுருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டின் சபையை உன்மேல கட்டுவேன், பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ அவிழ்ப்பது எதுவோ அதுவே பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இது தவிர மறுரூப மலையில இயேசு மறுரூபம் ஆகிறத பார்க்கிற அனுபவம். இப்படி கடந்து கொண்ட வருகிற நிலையில்தான் ஆண்டவர் சொல்லிவார், நான் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெரிந்து உங்களோடு வருவேன் அப்படின்னு. 3 வருடம் அவரோடும் பயணித்தான் பேதுரு. அதே போல நம்ம 1 வருடமோ 2 வருடமோ 10 வருடமோ 20 வருடமோ 30 வருடமோ எத்தனை வருடம் நாம் பயணித்துக் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனியம் எந்த நிலையில இருக்கு? துவக்கத்தில் எப்படி இருந்ததோ அதே வாஞ்சியோடு ஏக்கத்தோடு தேவனை தேடுகிறனா? அதுதாங்க முக்கியம். ஏன்னா இந்த பேதுரு, இப்படி அழைக்கப்பட்ட பேதுரு ஆண்டவரோடு 3 வருஷம் பயணித்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் மூலம் நடைபெற்ற அடையாளங்களை கண்டு தானும் ஊழியத்தின் அதிசயம் அடையாளத்தை செய்த பேதுரு வாழ்க்கையில தான் ஒரு மறுதளிப்பு வருது. அப்போதுதான் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில தோல்வியை அனுமதிக்கிறார். ஆண்டவர் மரித்து உயிர் தெளிந்து விட்டார். ஆனா கல்லறைக்கு போன பேதுரு அவரை பார்க்க முடியல. அந்த சூழ்நிலையில பேதுரு என்ன பண்றாரு? பழைய வாழ்க்கைக்கு he want to go back his original profession, அதாவது பழையபடியும் நான் பழைய வாழ்க்கைக்கு போவேன், பழையபடியும் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று போகிறார். அப்படி போகும்போது அவர் தனியா போகல. யோவான் 21ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது சில சீஷர்களையும் தன்னோடு கூட்டி செல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்ட பேதுரு அதை மறுதளித்து, இந்த அப்போஸ்தலர் ஊழிய வேண்டாம், நான் மறுபடியும் ஒரு மீனவனாக வாழ போகிறேன் என்று வலையை எடுத்துட்டு
கூட வந்த சீஷர்களை கூட்டு போறாருங்க. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது நாம் நிலைத்து நிற்கிறோமோ ஆண்டவருக்கு, அல்லது நாம பேதுரு மாதிரி வலையை எடுத்துட்டு போட்டை எடுத்துட்டு பழைய வாழ்க்கைக்கு போறோமா? எதை விட்டு வந்தோமோ, இந்த எகிப்தின் அனுபவம் எனக்கு வேண்டாம் என்று வந்தோமோ, எந்த எகிப்தின் அடிமைத்தனம் வேண்டாம் என்று வந்தோமோ, இந்த ஒரு எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு மறுபடியும் நாம் போக ஆரம்பித்திருக்கிறோமா? அத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா நடந்தது என்ன பாருங்க. இந்த முடிவை பேதுரு எப்படி எடுக்கிறார்னா சுயமா எடுக்கிறார். பேதுருக்கு ஒரு ஒரு கேரக்டர் உண்டு. எந்த விஷயத்த பார்த்தாலும் என்னால இதை பண்ண முடியும். ஆனா விஷயம் உண்மை என்னன்னா, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. தேவன் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. 3 வருஷம் ஆண்டவரோட இருந்து பலமுறை விழுந்து இருந்த பேதுருக்கு இது தெரியவில்லை. அவர் ஒரு சுயமாக ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன, என்னால தனியா மீன் பிடிச்சு ஆண்டவர் இல்லாம வாழ்க்கையை வாழ முடியும். அந்த அப்போஸ்தல ஊழியம் இல்லாம என்னால வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஏன்னா பேதுடைய கேரக்டரே அப்படிதான். இயேசு கடல்ல நடந்து வரதை பார்த்து எல்லா சீஷனும் சைலண்டா இருக்கும். நானும் நடந்து வர ஆசைப்படுகிறேன். அதாவது என்னால அது முடியும், மற்ற சீஷர்களால முடியாது. ஆனா பேதுரு இந்த ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. கடல்ல நடக்கும்போது தேவன் அங்க இருந்தார். இங்க மீன் பிடிக்க போறேன், என்னால முடியும்னு சொல்லும் பொழுது இங்கு ஆண்டவர் இல்லை. இதே போலதான் நாமளும் நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலையில், மறுதளித்த சூழ்நிலையில் நாம் சுயமாக ஒரு முடிவு எடுப்போம். என்னோட படிப்பு என்ன காப்பாத்திரும், என்ன வேலை என்ன காப்பாத்திரும், என்னோட பிசினஸ் என்ன காப்பாத்திரும், எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் என்ன காப்பாத்திரும். ஒன்னும் காப்பாத்தது ஆண்டவர் எங்க இல்லையோ அந்த தோல்விதான். பேதுரு வாழ்க்கையை பாருங்க. இந்த மீனவனுக்கு தெரியும் இரவு மீன் இரவுதான் மீன் பிடிக்க முடியும்னு. ராவு முழுவதும் வளைய போடுறான். ஒரு சிங்கிள் மீன் அவருக்கு அகப்படல. சரி யோசிச்சு பாருங்க. மீதி எல்லா மீனவர்களும் அதிகாலையில் என்ன பண்றாங்க, மீனை பிடிச்சிட்டு போட்டு நிரப்பிட்டு வருவாங்க. அவங்க என்ன கமெண்ட் விட்டுருப்பாங்க பேதுரு பாட்டு, என்ன பேதுருவே ஒரு மீன் கிடைக்கலையா, இன்னும் போடு இன்னும் போடு. எந்த ஒரு ஏளனா நடந்திருக்குமா? இல்லையா? இந்த தோல்வியை ஆண்டவர் அனுமதித்தார். இந்த தோல்வியை பேதுருவா தவிர்க்க இயலாது. இந்த பேதுரு போல நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களும் இருக்கலாம். நம்ம ஆண்டவரை மறுதளித்து உலகத்தை நம்பி சில விஷயங்களை துவங்கி இருக்கலாம், அல்லது துவங்கி ஃபெயில்ல, அதாவது தோல்வியிலே நடந்து கொண்டிருக்கலாம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான், நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் பேதுருக்கு நடந்தது. ஆண்டவர் அந்த இடத்திற்கு வருந்த வரை பேதுருவால் ஒரு மீனும் பிடிக்க முடியல. அவர் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிஷர்மேன். நம்மளும் அதே போல மிக எக்ஸ்பீரியன்ஸ் பிசினஸ்மேனா இருக்கலாம். ஆண்டவரை உதறி தள்ளிவிட்டு சுயமாய் ஒரு விஷயம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு தோல்வி தோல்வி தோல்வி. அந்த தோல்வியை நாம் தவிர்க்க இயலாது. பேதுருக்களே, உங்க இதயத்தை திறந்து கேளுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் ஒண்ணுதான். இன்றைக்கு மனம் திரும்புங்கள். ஆண்டவரை விட்டு விலகி இருந்தாலோ, உங்களை ஊழியத்திற்கு அழைத்தாலோ, ஒரு பரிசுத்தமான ஜீவியத்திற்கு அழைத்தாலோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட வேலையை கொடுத்து இதை செய் என்று சொன்னாலோ, ஆண்டவர் துணையோடு செய்து முடிப்போம். ஆண்டவர் வேண்டாம் என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தீங்க, இதே பேதுரு போலதான். நீங்க எத்தனை வருடம் நீங்க மண்ணுல கிடந்து புரண்டாலும் ஒண்ணுமே ஒட்டாதுங்க. ஆண்டவர் எப்போ வந்து பேதுரு வந்து வலையை வலப்புறமா போடு அப்படின்னு சொன்ன பிறகு பாருங்க, வலைகள் நிறையத்தக்கது. பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதிகம். ஏன்னா நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மண் என்று நாம் நினைவு கூற வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. நாம் சுயமாய் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தோல்வியாதான் இருக்க முடியும். அந்த தோல்வியினை நாம் தவிர்க்க இயலாது. ஆமென்.